ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோட பார்க்க போகிறோம். 2023 ரிலீஸ் ஆன நியூ அனிமேலேயே இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லேயே இது இருக்கிறதுனால கதை வேற லெவலில் இருக்கும். அனிமேவோட ஒரிஜினல் நேம் ரொம்பவே பெருசாக இருக்குங்கிறதுனால நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. டீமன்ஸ் எல்லாருமே அந்த சிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கு. எல்லா மக்களும் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வானத்துல ஒரு டிராகன் பறந்துட்டு இருக்கு. அது மேல நம்ம ஹீரோ நிக்கிறான். நான் பிறந்ததுல இருந்தே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தேன். என்னை விட அந்த உலகத்துல யாரும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அது என்னமோ உண்மைதான். இந்த வேர்ல்டுலயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட். நான் ஆசைப்பட்டபடியே ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் எனக்கு கிடைச்சது. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அந்த ராத்திரி வர்ற வரைக்கும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். என் கூட ஸ்ட்ரைட்டாக மோதி சண்டை போட முடியாதுங்கிறதுனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோழைங்க கடத்தி வச்சு என் ஸ்டூடெண்ட்ஸையே என்னை கொல்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல தப்பு எது உள்ள நீ ஆளாத. அந்த கோழைங்க என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டை என்னை கொல்ல அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களே மாதிரி கன்னிங்கா இருக்க எனக்கு தெரியல. ஸோ என்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல நான் இந்த மிஸ்டேக்கை சரி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தன்னைத்தானே ரீஇன்கார்னேஷன் பண்றான். இந்த பையனுக்கு என்ன பவர்லாம் இருக்குன்னு காமி அப்படின்னு அந்த அப்பா சொல்லவும், என்ன இது இவனுக்கு ஒரு மேஜிக்கல் எலமெண்ட்ல கூட பவர் இல்ல அப்படின்னு அவனோட பிரதர்ஸ் இருக்கிறான். இந்த ரிச்சுவல் முடிஞ்சது, சேக்கா கிட்ட எந்த மேஜிக்கல் பவருமே இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அந்த ஒரு பிரதர் கிண்டல் பண்றான். இந்த வேர்ல்டுல ஹியூமன்ஸ் அண்ட் டிமன்ஸ் ஒன்னா வாழுறாங்க. அண்ட் இங்க மேஜிக்கும் இருக்கு. இதுதான் லாம்ப்ரோ கிளான் எஸ்டேட். நான் ரீஇன்கார்னேஷன் ஆனப்போ இந்த வீட்டோட 3வது பையனா பிறந்திருக்கேன். சேக்கா லாம்ப்ரோ. அண்ட் எங்க அம்மா ஒரு மிஸ்ட்ரஸ் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு மிஸ்ட்ரஸோட பையன். அது போக அவன் கிட்ட மேஜிக் பவரே இல்லங்கிறதுனால யாரும் அவனை மதிக்கல. பேப்பர் இல்லைன்னா இப்போதைக்கு இலைகள் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இலையை எடுத்துட்டு வந்து எக்ஸாசிசம் பவரை யூஸ் பண்ணி எலி பறவை அப்படின்னு ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறான். ஹே சேக்கா தோத்தாங்குழி அப்படின்னு 2வது பிரதர் நம்ம ஹீரோ போய் கலாய்க்கவும், நிறுத்து பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, என்ன சார்ன்னு கூப்பிடுறா அப்படின்னு அவன் அடிக்க போகவும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண காக்கா வந்து அவனை கொத்துது. ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து அவனை காப்பாத்துறான். அம்மா சேக்கா உனக்கு எதுவும் ஆகலையே நம்ம கேட்கவும், எனக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அடிப்பட்டவனை கூட்டிட்டு போறான். இந்த வேர்ல்ட பத்தியும் மேஜிக்கை பத்தியும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு மிஸ்ட்ரஸோட பையங்கிறதுனால அவன் 7th பர்த்டேவை யாருமே கண்டுக்கிடல. எக்ஸோசிசம் யூஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதை காய வச்சு இப்ப தேவையான ஷேப்ல கட் பண்ணி வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை காணோம். உடனே கதவை தட்டுற சவுண்ட் கேக்கு. ஈஃபா என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், மாஸ்டர் சேக்கா உங்க ட்ரெஸ் கீழே புல்லுல கிடந்தது அப்படின்னு வா கொடுக்குறா. ஓ தேங்க்ஸ் ஈஃபா. ஆமா எப்படி நீ இதை கண்டுபிடிச்சன்னு கேட்கவும், நான் அந்த பக்கமா போனேன் பார்த்தேன்னு வா சொல்றா. அந்த 2வது பிரதர் தான் இதை பண்ணிருப்பான். நம்ம ஹீரோக்கும் தெரியுது. உனக்கு எந்த மேஜிக்குமே இல்ல, நீ எல்லாம் ஒரு உதவாக்குற, உன் லைஃப்ல எந்த கோலுமே இல்ல. ஆனா நான் ஒரு ஸ்பெஷலான ஆளு. எந்த லெவலுக்கு ஸ்பெஷல்னா லெடோனியா அகாடமிலேயே நான் போய் படிக்க போறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேஜிக் அகாடமி அப்படின்னு அந்த பிரதர் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு அங்க படிக்கணும்னு ஆசை இருக்கு. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க, மேஜிக்கை கத்துக்கிடவா போலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. ஃபாதர் இன்னைக்கு நானும் அதுல கலந்துக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். சரின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் பிரதர் லூட் வந்துட்டு இன்கான்டேஷன் சொல்லி இப்ப வின் மேஜிக் யூஸ் பண்ணி ராக் அட்டாக் பண்றான். லையும் இன்கான்டேஷன் சொல்லி ஃபயரை வச்சு அட்டாக் பண்றான். உனக்கு தான் மேஜிக்கே இல்லையா, நீ எல்லாம் எதுக்குடா இங்க வர அப்படின்னு லை கேட்கவும், லை அவனை ரொம்ப டீஸ் பண்ணாதான் லூட் சொல்றான். சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் கிரியேட் பண்ண அந்த பேப்பர்ல ஸ்பிரிச்சுவல் பவரை கொண்டு வரான். அது யார் கண்ணுக்கோ தெரியாது. சும்மா இன்கான்டேஷனை யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சுட்டு பாஸ்பரஸ் கொண்டு வந்து அதை லைட்டா பத்த வச்சு வெடிக்க வைக்கிறான். ப்ளூ ஃபிளேமா, அதுவும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு அந்த பிரதர் ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை என் மேஜிக் அந்த வான்லயே கொஞ்சம் தங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லை சொல்லவும், லூசு பையில மேஜிக் அப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த உலகத்துல சில பேர் மேஜிக் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அவன் ஃபிளேமோ ப்ளூ கலர்ல இருந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நானும் மேஜிக் கத்துக்கிட்ட நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா தனியா உனக்கு ஒரு டீச்சரை போடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவன் பிரதர்ஸ் கூட சேர்த்துக்கிடலனாலுமே எப்படியோ டீச்சரை போடுறாரு. அந்த வகைக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு இப்போ தனியா ஒரு டீச்சர் வராரு. அவரை வச்சு நம்ம ஹீரோ மேஜிக் அண்ட் இந்த வேர்ல்டு பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அண்ட் நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்களும் எப்படி கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவன் ரூம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தனியாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கதா அவங்க அப்பா பாக்குறாரு. பல வருஷங்கள் போகுது. நம்ம ஹீரோக்கு இப்ப 11 வயசு ஆகுது. போன லைஃப்ல நிறைய அயகாஷியை தோக்கடிச்சு அதுங்களை எனக்கு சர்வெண்டா வச்சிருந்தேன். சீலிங் பண்றதுன்னா அயகாஷியை வேற டிமென்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னா என்னால அதுங்களை எங்கேயோ சமன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈஸியா கண்ட்ரோல் பண்ற அயகாஷியை ஃபர்ஸ்ட் வர வைப்போம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃபாக்ஸை சமன் பண்றான். அந்த வேர்ல்டுலயுமே நம்ம ஹீரோவால அதுங்களெல்லாம் சமன் பண்ண முடியுது. ஒரு பொண்ணு அதுக்குள்ள இருந்து வாரா. இது ஒர்க் ஆச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் அப்படின்னு அவ வந்து கட்டி பிடிக்கிறா. என் போன லைஃப்ல இவ ஒரு பியூட்டிஃபுல் உமனா இருந்தா இப்ப குழந்தையா மாறிட்டாலே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ யோகி தானா, ஏன் சின்ன பொண்ணா மாறினா நம்ம ஹீரோ கேட்கவும், ஹாரி யோஷி உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் தான் என்ன இப்படி மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. சரி உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி எதுக்காக என்ன சமன் பண்ணன்னு கேட்கவும், சமனிங் ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கதான், யாராச்சும் நான் பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும், உன்னை திரும்ப அனுப்பிடுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், வேண்டாம் அப்படின்னு வா குட்டியா மாதிரி நம்ம ஹீரோ தலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுதா. இப்படி இருந்தா யாரும் என்ன பார்க்க மாட்டாங்கன்னு வா சொல்லவும், ஆமா நான் தான் எப்படி என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். அட ஆமா நீ ரொம்ப குட்டியா மாறிட்டேன்னு வா சொல்லவும், அதையே நீ இப்பதான் நோட்டீஸ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வேலைக்காரி நீ பார்த்து நடந்து வர மாட்டா, என் ட்ரெஸ்
எல்லாம் பாரு தண்ணியாயி அழுக்காயிடுச்சு. எங்க அப்பா நல்ல விதமா நடந்துக்கிட்டதுனால இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? எனக்கு ஒரு ஐடியா. பேசாம இன்னைக்கு நைட்டு நீ என் ரூமுக்கு வாயேன். சர்வ் பண்றது எப்படின்னு நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு கிளை சொல்லவும், ஓ இப்போ அவனுக்கு அந்த வயசு ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து இஃபா கிட்ட பேசிட்டு, நான் எனக்கு அவகிட்ட ஒரு வேலை இருக்கு, அவளை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னவே எதிர்த்து பேசுறோம் நம்ம அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நைட் நீ ஒன்னும் அவர் ரூமுக்கு போக தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் சேகா அவங்க கிட்ட ஒன்னு காமிக்கணும். இதுக்கு அடிபட்டிருக்கன்னு ஈஃபா ஒரு அயக்காசியை நம்ம ஹீரோ காமிக்கிறா. நம்ம இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு வா சொல்லவும், நீ திரும்பி கண்ண முடியும், அப்பதான் என் பவர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதோட முடி எடுத்து அதுக்கு அடிப்பட்டதை ஒரு பேப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். அது சரியாயிருது. மாஸ்டர் சேகா நீங்க ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு வா கேட்கவும், அப்படியோ சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உண்மையிலேயே சூப்பர், உங்களுக்கு மேஜிக்ல நிறைய பேர் சொன்னாலும் ஆனா நீங்க சூப்பரா யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஈஃபா சொல்லவும், உனக்கு கூட மேஜிக்லாம் வரும் போல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலேன்னு வா சமாளிக்கிறா. அனிமல்ஸோட ஸ்பிரிட்டை உன் கண்கள் ட்ரேஸ் பண்ணதை நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அப்போ உங்களாலேயே அதை பார்க்க முடியுமான்னு வா கேட்கறா. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா, இதுங்கெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுங்கெல்லாம் எப்பவுமே என்ன சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. உங்க ஆப்ஜெக்ட்ஸ் தொலைறப்ப கூட இதுங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஆனா எந்த ரீசனும் தெரியல, உங்ககிட்ட நெருங்குறதை இதுங்க அவாய்ட் பண்ணுது, ஆனா உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை சுத்தி இதுங்க எப்பவோ இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், நீ இதுங்க கிட்ட பேசியிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு தடவை துணியை எடுத்துட்டு பறந்துச்சுங்க, கீழே போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன், கீழே போட்டுடுச்சு அப்படின்னு வா சொல்லவும், அப்படின்னா இவளால ஸ்பிரிட் எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஸ்பிரிட் எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆல்ரெடி அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு பார்ட்னரை நான் தேடிட்டு இருந்தேன், இவ அதுக்கு செட் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அந்த எலமெண்ட்ஸை நீ கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்றான். இப்போ அந்த ஃபயர் எங்கிருந்து போக சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவோ, ப்ளீஸ் ஃபயர் போயிரு அப்படின்னு வா சொல்றான். நான் அது கேட்கல. உன்னால முடிய திரும்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் போயிறேன், ஒழுங்கா போயிரு அப்படின்னு வா கத்தவும் அது அங்கிருந்து போயிருது. சூப்பர், இவா கமெண்ட் பண்ண அது கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இவா இன்னில இருந்து உனக்கு மேஜிக் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அடுத்த நாள்ல இருந்து ஸ்பிரிட் எலமெண்ட்ஸை கமெண்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இப்படியே பல நாட்கள் போகுது. நம்ம ஹீரோவோட 12th பர்த்டே வழக்கம் போல எதுவுமே நடக்கல. ஈவன் அவங்க அப்பா கூட அங்க இல்ல. எல்லா வருஷமும் இதுதான் நடக்கும். ஸோ எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே சேகா, உனக்கு ஸ்வாட் பிராக்டிஸ் நாங்க கத்து கொடுக்கட்டும். உனக்கு தான் மேஜிக் யூஸ் பண்ண வராதே, அதனால எப்படியும் உன்னை ஆர்மியில தான் சேர்த்து விடுவாங்க. நான் சூப்பரா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கும் கத்து தர வரியா அப்படின்னு அவன் கூப்பிடுவோம். அவனை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத சேகா, உன் விருப்பம் எதுவோ அதையே நீ பண்ணு அப்படின்னு லோட் சொல்றான். மாஸ்டர் ஒரு மான்ஸ்டர் சிட்டிக்குள்ள வந்துருச்சு. மாஸ்டர் கில்பர்ட் அதை ஃபயர் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப அது நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மெய்டு சொல்ல போய் இவங்க வெளியே எட்டி பார்த்தா அந்த பெரிய மான்ஸ்டர் இவங்க வீட்டை தான் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. லைவ் பயந்து ஓடிட்டு தான் லோட் மத்த எல்லாரையும் சேஃப்டியா இருக்க சொல்றான். ஹீரோ ஃபாஸ்டா அது கூட ஃபைட் பண்றதுக்காக போறான். ஈஃபாவும் இன்னொரு மெய்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ணலான்னு போகவும் நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றதுக்குள்ள ஈஃபாவோட ஃபயர் எலமெண்ட்ஸ் அவ சொல்லாமலே அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபயர் எலமெண்ட்ஸ் எப்படி ஈஃபாவை ப்ரொடெக்ட் பண்ணுது, எப்படியோ நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஈஃபாவும் அந்த இன்னொரு மெய்டு சேஃப்டியா அங்கிருந்து போகவும், ஹே இந்த பக்கம் வா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை வேற சைடா கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்றத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாய்சன் நோனி ஃப்ளேம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுதான். அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துருது. இந்த பாய்சன் லிசர்ட்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஈஸியா தோக்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் சேகா ஒரே அட்டாக்ல அதை கொண்டுட்டாரா, மாஸ்டர் சேகா சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பெர்ஃபெக்ட், நான் எதை ஆசைப்பட்டனோ அது நடந்துருச்சு. என்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல நான் கன்னிங்கா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா இருந்தாலும் நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனோட எதிரிங்க கடத்தி வச்சு அவனோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டையே வச்சு நம்ம ஹீரோவை கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தனத்தானே ரீஇன்கார்னேஷன் பண்ணிக்கிறதான் அண்ட் தன்னோட செகண்ட் லைஃப்ல கன்னிங்காவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இனிமேல் தான் கதையை சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.